இங்க ஒரு பொண்ணுக்கு அவளோட வீட்டுல உள்ள எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவளுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. இவ எவ்வளவுதான் சொல்லியும் அவளோட அப்பா கேட்கவே இல்ல. அதனால இவ கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு சாகலாம்னு முடிவெடுக்கிறா. அவ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அதே நேரம் ஒரு திருட அவளோட வீட்டுக்குள்ள நுழைறான். அவன் அங்க இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டு இவளோட ரூம் கிட்ட வர்றான். அப்ப இவ சோகமா லெட்டர் எழுதிட்டு இருக்கத அவன் பாத்துறான். இவ அந்த லெட்டர் எழுதி முடிச்சிட்டு சேர் மேல ஏறி கயிறை பார்த்துட்டே இருக்கிறா. அப்ப சடனா ஒரு கத்தி அவளோட கழுத்து கிட்ட வருது. அந்த திருடன் தான் கத்தி வச்சு அவளை மிரட்டி அவளை சத்தம் போடாதான்னு சொல்றான். இவ பயந்துகிட்டே கத்த பாக்குறா. அவனும் நான் திருடதான் வந்திருக்கேன், உங்க வீட்டுல எனக்கு தேவையானதை எடுத்துட்டேன், இப்ப நீ இறந்துட்டா நான் தான் உன்னை கொன்னுட்டு எல்லா பொருளையும் திருடிட்டு போயிட்டேன்னு என் மேல பழிய போட்டுருவாங்க, நீ வேணா உன் சூசைட் பிளான ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கிறியான்னு கேக்குறான். இவளோ நீ திருடதானே வந்த, நீ திருநதை எடுத்துட்டு சைலண்டா போயிரு, அப்பா வந்தாங்கன்னா நீ அவ்வளவுதான் சொல்லி அவனை திட்டுறா. அவ இப்படி திட்டுறதால அவன் கோவப்பட்டு நான் உங்க அப்பா கிட்ட போய் பேசிக்கிறேன், அவர் வந்து நீ என்ன பண்றன்னு பாக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியில போக பாக்குறான். உடனே அவனை ஸ்டாப் பண்ணி நான் ஒரு வாரம் கழிச்சே சாகுறேன், அப்பா கிட்ட சொல்ல வேணா, இங்க இருந்து நீ கிளம்புன்னு சொல்றா. அப்பாவே உன்கிட்ட ஏதாவது கேஷ் இருந்தா குடுன்னு சொல்லி கேக்குறான். இவளும் அவகிட்ட இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு வந்து அவன் கிட்ட குடுக்குறா. அவன் இதை வாங்கிட்டு வெளியில போலாம்னு பாக்குறான். அப்ப தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் எழுந்ததால இவன் திரும்பவும் ரூமுக்கே வந்துடுறான். இவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கிளம்புன்னு சொல்லி அவன் அந்த ரூம்லயே வெயிட் பண்ண சொல்றா. இவன் ரூம்குள்ள வந்துட்டு அவ எழுதி வச்சிருந்த அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். அந்த லெட்டரை படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு காரணம், நீ சூசைட் பண்ண போறியான்னு இவளை கிண்டல் பண்றான். அவன் அந்த லெட்டர் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அவரவர் கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும், பிடிக்காத ஒருத்தர் கூட வாழ்றதுக்கு இதுவே மேல்னு சொல்றா. அப்ப இவன் பர்ஸ திறந்து அவன் அம்மாவோட போட்டோவை இவ கிட்ட காட்டுறான். இவன் அவகிட்ட நான் பிறந்த கொஞ்ச வருஷத்திலேயே என்னோட அம்மா ட்ரெயின்ல இருந்து குதிச்சு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அவங்களோட கஷ்டம் தான் பெருசா தெரிஞ்சிருக்கு, கொஞ்சமாவது என்னை பத்தி யோசிச்சிருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போறப்போ நமக்கு எவ்வளவு வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியறதே இல்லைன்னு இவன் அழுதுகிட்டே சொல்றான். அப்புறம் இவன் உன்னோட அப்பா அம்மாவோட லைஃப் நல்லா இருக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, உனக்கு நல்ல லைஃப் அமைய போதுன்னு தான் அவங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க நிம்மதியை நீ தான் கெடுக்க போறன்னு சொல்றான். உடனே இவ சின்ன வயசுல இருந்து எனக்கு எது நல்லதுன்னு தான் அவங்க பாக்குறாங்க, பட் என்னோட சந்தோஷம் எதுன்னு அவங்க கண்டுக்கிறதே இல்ல, எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க நான் மீடியாக்குள்ள போக கூடாதுன்னு என்னை இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க, இப்படி பிடிக்காத வாழ்க்கை என்னால வாழ முடியாதுன்னு அவ அழுகுறா. உடனே இவன் உனக்கு டயத்துக்கு சாப்பாடு, படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா, உனக்குன்னு ஒரு ரூம்னு எல்லாமே இருக்கிறதால தான் நீ சாகணும்னு நினைக்கிற, இது கூட இல்லாம கஷ்டப்படுற எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இது மாதிரி ஒரு நல்ல லைஃப் எப்ப அமையும்னு என்கிட்டே இருக்கும்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவ என்னன்னு கேக்குறான். அவளோ சூசைட் பண்ண மறந்து போய் தூங்கிடக்கூடாதுன்னு தான் அலாரம் வச்சேன்னு சொல்றா. அப்புறம் நான் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்கு, அதை யாரும் கேட்டதில்ல, நீ அதை கேக்குறியான்னு கேக்குறா. அவளும் சரின்னு சொல்றா. இவ அந்த பாட்டை பிளே பண்ணதும் ரெண்டு பேரும் அந்த பாட்டை ரசிச்சு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ரூமுக்கு யாரோ வர்ற சத்தம் கேட்டதும்